السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பகுதி முடித்து இரண்டாம் பகுதி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 6 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 7வது பாடத்தை நாம் காண உள்ளோம். வாருங்கள் இந்த கித்தாபை முழுமையாக கண்டு அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கி இதன் மூலம் அரபி மொழியை நன்கு விளங்கி குர்ஆன் ஹதீஸை விளங்குவதன் மூலம் அதை அமல் செய்து குர்ஆன் மூலம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. வாருங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் முஅரபு மினல் அஃஆலி, ஃபிஅல்களில் இருந்து முஅரப் என்ற பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். அதாவது கடந்த பாடத்தில் முந்தைய பாடத்தை நாம் பார்த்திருக்கிறோம் என்று அதை ஒரு நினைவூட்டலுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். இன்னும் அதோட காயிதாக்களை சுருக்கமாக இங்கே கூறியுள்ளோம் என்றெல்லாம் கூறினார்கள். அது நாம் ஒரு நினைவூட்டலாக மீண்டும் அந்த பாடத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு முதல் பயிற்சியும் கண்டோம். வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை இன்று காண்போம். வாருங்கள் இப்பொழுது 2வது பயிற்சியை காண்போம். 2வது பயிற்சி அஸ்னிதின் அஃஆலல் ஆத்தியத்த இல அலிஃபில் இஸ்னைனி வ வாவில் ஜமாஅத்தி வ யாஇல் முகாத்தபதி அல தர்தீபி. வரிசையின் பிரகாரம் தஸ்னியா இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபின் பக்கமும் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவின் பக்கமும் இன்னும் எதிரில் உள்ள பெண்பாலையை குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த யாவின் பக்கமும் பின்வரக்கூடிய ஃபேல்களை இணை. இப்ப பின்னாடி ஃபேல் கொடுத்துருக்காங்களே அதுல தஸ்னியாவுடைய அலிஃபு, ஜமாத்துடைய வாவு, அதே இப்போ முகாத்தபத்துடைய யாவை என்ன செய்யணுமா, இணைக்கணுமா வரிசையாக. இப்போ வரிசையான ஃபர்ஸ்ட் இது தஸ்னியா இணைக்கணும், அடுத்து ஜமாத் இணைக்கணும், அப்புறம் முகாத்தபத்துடைய யா இணைக்கணும். வஜ்அல்ஹா அந்த ஃபேல்களை ஆக்கு மர்ரத்தன் மர்ஃபுஅத்தன் ஒரு முறை ரஃபா செய்யப்பட்டதாகவும் ஆக்கு, ஒமர்ரத்தன் மற்றொரு முறை அந்த ஃபேல்களை மன்சூபத்தன் நசபு செய்யப்பட்டதாக ஆக்கு, ஒமர்ரத்தன் மற்றொரு முறை மஜ்சூமத்தன் ஜஸ்மு செய்யப்பட்டதாக ஆக்கு. இப்ப பின்னாடி வரதெல்லாம் நம்ம இவங்க சொன்ன மாதிரி இணைக்கிறோம். அதுக்கப்புறமா ரஃபாவுடைய நிலையில ஒரு முறை, நசபுடைய ஒரு நிலையில ஒரு முறை, அதுக்கப்புறமா ஜஸ்முடைய நிலையில ஒரு முறை நம்ம கொண்டு வரணும். சரியா? இப்ப பாருங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப எஸ்தஃபீது, அப்ப எஸ்தஃபீது என்பது அதுக்கு பாருங்க முதல்ல தஸ்னியா இலக்கணம். இது ஃபுல்லா அந்த இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபை இணைத்ததற்கான வாசகங்களா வரும். 2வது வாவுல் ஜமாஅத் பன்மை குறிக்கக்கூடிய அந்த வாவை இணைத்த ஃபேலில் இணைத்த அந்த வாசகங்களா வரும். 3வது யாவுல் முகாத்தபா எதிரில் உள்ள பெண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த யா இணைத்ததற்கான இந்த ஃபேலில் இணைத்து உள்ள வாசகங்கள் இந்த 3வது வாசகங்கள்ல இந்த 3வது டப்பால இதுல வரும். சரியா? அப்ப பாருங்க எஸ்தஃபீதுக்கு ஃபர்ஸ்ட் அத்தாலிபானி எஸ்தஃபீதானி மினஷரஹி. தாலிபானி 2 மாணவர்கள் பயன் பெற்றார்கள், பயன் பெறுகிறார்கள். மினஷரஹி அந்த அந்த ஷரஹ்னா அந்த விவரத்திலிருந்து, அந்த விளக்கத்திலிருந்து. அப்ப அந்த விளக்கத்திலிருந்து 2 மாணவர்கள் பயன் பெறுகிறார்கள். அப்ப இங்க என்ன செஞ்சாச்சு, அலிஃபை சேர்த்து கொண்டு வந்தாச்சா. அப்புறம் பாருங்க இது ரஃபாவுடைய காலத்துல, எஸ்தஃபீதானின் எது ரஃபாவுடைய காலத்துல. அடுத்து இப்ப நசபுடைய காலத்துல பார்க்க போறோம். அத்தாலிபானி 2 மாணவர்கள் லைன் எஸ்தஃபீதா நிச்சயமாக பயன் பெற மாட்டார்கள். மினஷரஹி அந்த விளக்கத்தில் இருந்து பயன் பெற மாட்டார்கள். 3வது பாருங்க அத்தாலிபானி அந்த 2 மாணவர்கள் லம் எஸ்தஃபீதா இது ஜஸ்முடைய காலத்துல கொண்டு வர சொன்னாங்களே இதுதான் அது. மினஷரஹி அந்த விளக்கத்தில் இருந்து பயன் பெறவில்லை. சரியா? அடுத்து இங்க வாவுல் ஜமாஅத்தை இணைத்து 3 ஹாலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அத்துல்லாபு அந்த மாணவர்கள் எஸ்தஃபீதூன பயன் பெறுவார்கள். மினஷரஹி அந்த விளக்கத்திலிருந்து பயன் பெறுவார்கள். அத்துல்லாபு அப்ப இது ரஃபாவுடைய ஹாலத்து, இப்ப நசபுடைய ஹாலத். லை எஸ்தஃபீது மினஷரஹி அந்த மாணவர்கள் அந்த விளக்கத்திலிருந்து பயன் பெற நிச்சயமாக பயன் பெற மாட்டார்கள். 3வது அத்துல்லாபு அந்த மாணவர்கள் லம் எஸ்தஃபீது மினஷரஹி அந்த மாணவர்கள் அந்த விளக்கத்திலிருந்து பயன் பெறவில்லை. ரஃபாவுடைய காலத்துக்கு இது, நஸ்புடைய காலத்துக்கு இது, ஜஸ்முடைய காலத்துக்கு. அடுத்து பாருங்க இது யாழ் முகாத்தவாவுக்கான 3 வாசகங்கள்.
அந்தி தஸ்தஃபீதீன மினஷரஹி, நீ அந்த விளக்கத்திலிருந்து பயன் பெறுவாய். பெண்ணே நீ, அந்தின்றது பெண் பாலை குறிக்கிறது, பெண்ணை பார்த்து பேசுறது. பெண்ணே நீ அந்த விளக்கத்திலிருந்து பயன் பெறுவாய். இது இப்ப பாருங்க நசபுடைய காலத்து அந்தி லன் தஸ்தஃபீதி மின ஷரஹி, பெண்ணே நீ அந்த விளக்கத்திலிருந்து நிச்சயமாக பயன் பெற மாட்டாய். அந்தி லம் தஸ்தஃபீதி மின ஷரஹி, பெண்ணே நீ அந்த விளக்கத்திலிருந்து நீ பயன் பெறவில்லை. இப்ப இது ஜஸ்முடைய காலத்து. இப்ப எஸ்தஃபீது முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க எதுனு. அப்ப எதுனுக்கு பாருங்க, அல் முஜித்தானி முயற்சி செய்யக்கூடிய இருவர், எதுனுவானி மினத்தஃபவுகி. அப்ப அந்த இருவர் எதுனுவானி நெருங்குவார்கள், மினத்தஃபவுகி மேலோங்குவதிலிருந்து நெருங்குவார்கள். தஃபவுக்குனா மேலோங்குவது. அப்ப மேலோங்குவதிலிருந்து என்ன செய்வார்கள்? இப்ப எதுனும் பாருங்க, அல் முஜித்தானி முயற்சி செய்யக்கூடிய இருவர், எதுனுவானி நெருங்குவார்கள், மினத்தஃபவுகி மேலோங்குதல்னா வெற்றி. சரியா? வெற்றியின் பக்கம், வெற்றியில் இருந்து நெருங்குவார்கள். அடுத்து இங்க பாருங்க, அல் முஹ்மிலானி அலட்சியம் செய்யக்கூடியவர்கள், முயற்சி செய்யாம அலட்சியம் செய்யக்கூடிய இருவர், லை எதுனுவா மினத்தஃபவுகி வெற்றியிலிருந்து நிச்சயமாக நெருங்க மாட்டார்கள். அப்ப இது மேல ரஃபவுடைய காலத்து எதுனுவானி, இது நசபுடைய காலத்து. இப்ப ஜஸ்மு பாருங்க, அல் முஹ்மிலானி அலட்சியம் செய்யக்கூடிய இருவர், லம் எதுனுவா மினத் தஃபவுகி, இங்க தாவரணும் நூன் வந்திருக்கு. சரியா? அப்ப வெற்றியிலிருந்து அவர்கள் இருவர் நெருங்கவில்லை. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, இது பன்மைக்கு, அல் முஜித்தூன வெற்றி முயற்சி செய்யக்கூடிய பல பேர், எதுனூன நெருங்குவார்கள், மினத்தஃபவுகி வெற்றியிலிருந்து நெருங்குவார்கள். அல் முஹ்மிலூன அலட்சியம் செய்யக்கூடிய பல பேர், லை எதுனுவா மினத்தஃபவுகி வெற்றியிலிருந்து நிச்சயமாக அவர்கள் நெருங்க மாட்டார்கள். அல் முஹ்மிலூன லம் எதுனு மினத்தஃபவுகி முயற்சி செய்யக்கூடிய பல பேர் வெற்றியிலிருந்து நெருங்கவில்லை. அப்ப இது ரஃபவுடைய காலத்துக்கு, இது நசபுடைய காலத்துக்கு, இது ஜஸ்முடைய காலத்துக்கு. அடுத்து பாருங்க, இது எதுக்கு? நான் யாழ் முகாத்தபாக்கான உதாரணங்கள் மூணு நிலைமையிலும் கொண்டு வந்திருக்கோம். அந்தி பெண்ணே நீ, ததுனீன மினத்த ஃபவுகி வெற்றியிலிருந்து நெருங்குவாய். அந்தி பெண்ணே நீ, லன் ததுனி மினத்த ஃபவுகி வெற்றியிலிருந்து நிச்சயமாக நீ நெருங்க மாட்டாய். அந்தி பெண்ணே நீ, லன் ததுனி மினத்த ஃபவுகி வெற்றியிலிருந்து நீ நெருங்கவில்லை. சரியா? அடுத்து பாருங்க, இது முடிஞ்சிருச்சா? மூணாவது யக்ஷா. யக்ஷா என்பது அதற்கு ஃபர்ஸ்ட் அலிஃப், தஸ்னியாவுடைய அலிஃப் வரக்கூடியதற்கான மூன்று வாசகங்கள். அல் முஸ்லிமானி இரண்டு முஸ்லிம்கள், யக்ஷயானில்லாக அல்லாஹுவை அஞ்சுகிறார்கள். அல் முஸ்லிமானி இரண்டு முஸ்லிம்கள், லன் யக்ஷயா இல்லல்லாஹ அப்ப அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நிச்சயமாக அஞ்ச மாட்டார்கள். அல் முஸ்லிமானி அந்த ரெண்டு முஸ்லிம்கள், லம் யக்ஷயா இல்லல்லாஹ அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சவில்லை. அப்ப இது ரஃபாவுடைய ஹாலத்து, இது நசபுடைய ஹாலத்து, இது ஜஸ்முடைய ஹாலத். அடுத்து பாருங்க, லம் அல் முஸ்லிமூன யக்ஷவுன ரப்பஹும், யக்ஷவுன ரப்பஹும் முஸ்லிம்கள், பல முஸ்லிம்கள், இது பன்மைதான். அப்ப முஸ்லிம்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்கள். அல் முஸ்லிமூன லை யக்ஷவ் இல்லா ரப்பஹும் முஸ்லிம்கள் தங்கள் இறைவனுக்கே தவிர நிச்சயமாக பயப்பட மாட்டார்கள். அல் முஸ்லிமூன லம் யக்ஷவ் இல்லா ரப்பஹும் முஸ்லிம்கள் தங்கள் இறைவனுக்கே தவிர பயப்படவில்லை. அப்ப இது ரஃபாவுடைய ஹாலத்து, வாவுல் ஜமாஅத்தை கொண்டு வந்திருக்கோம். அது நசபுடைய ஹாலத்து, இது ஜஸ்முடைய ஹாலத்து. இப்ப யாவுல் முகாத்தபாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மூன்று வாசகங்கள், மூணு ஹாலத்துல மூன்று வாசகங்கள். அந்தி பெண்ணே நீ, தக்ஷைனல்லாஹ அல்லாஹை அஞ்சுகிறாய். அந்தி லன் தக்ஷை இல்லல்லாஹ நீ அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நிச்சயமாக பயப்பட மாட்டாய். அந்தி பெண்ணே நீ, லம் தக்ஷை இல்லல்லாஹ அல்லாஹுவை தவிர நிச்சயமாக அல்லாஹுவை தவிர நீ யாருக்கும் பயப்படவில்லை. இப்ப உதாரணங்கள் பார்த்தாச்சா? அப்ப நூன் தானே போக்கணும். அஃபாலுல் ஹம்சால இருந்தா என்ன செய்யணும்? நூன் தானே போக்கணும். அதனால இங்க நூனை போக்கிதான் இங்க அடையாளமா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்ப எல்லாத்துக்கும் உதாரணம் பார்த்தாச்சு. வாருங்கள் அடுத்த பயிற்சியை பார்ப்போமா? இப்ப மூன்றாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பார்ப்போமா? மூன்றாவது பயிற்சி, இப்ப மூன்றாவது பயிற்சி, இஜஅல் இஸ்மல் இஷாரத்தி ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியத்தி லில் முஸன்னா பினௌஹைஹி பின்வரும் வாசகத்திலே உள்ள இஸ்முல் இஷாராவை ஆக்கு. இப்ப இஜஅல் இஸ்மல் இஷாரத்தி ஃபில் ஜுமல்லத்தில் ஆத்தியதி பின்வரக்கூடிய வாசகத்திலே உள்ள இஸ்முல் இஷாரா, இதான இஸ்முல் இஷாரா, ஹாதா இதான் இஸ்முல் இஷாரா. அப்ப அந்த இஸ்முல் இஷாராவை ஆக்கு லில் முஸன்னா தஸ்னியாவுக்குரியதாய் ஆக்கு.
அப்ப இருமையை குறிக்கக்கூடியதற்காக ஆக்கு. இங்க ஒருமையை குறிப்பதற்கு வந்திருக்கு. இப்ப இருமையை குறிக்கக்கூடியதற்காக ஆக்கு. வினௌஹி அந்த முசன்னாவின் இரண்டு வகையை கொண்டும், ரெண்டு வகைன்னா ஆண்பால் பெண்பால் உள்ள அந்த ரெண்டு வகையை கொண்டும் இன்னது முசன்னாவுக்காக ஆக்கு. சும்மலி ஜமாஅத்தி துக்கூரி பிறகு ஆண்பால் பன்மைக்கு அந்த இஸ்மு இஷாராவை ஆக்கு. இப்ப சுட்டி காட்டக்கூடிய அந்த பெயர் சொல் தான் என்னது இதுதான். வராயி மா யக்தலீஹி தாலிக மின தகீரி ஃபில் ஜும்லதி. இன்னும் கவனித்துக்கொள், மா ஒன்றை கவனி, யக்தலீஹி தாலிக அந்த நீ ஆக்குனாய் அல்லவா, முசன்னாவாகவோ ஜமாத்தாகவோ ஆண்பால் பன்மையாகவோ ஆக்கினாய் அல்லவா, அது அப்படி ஆக்குவது எதை தேடுமோ அந்த ஒன்றை கவனி. மின தகீரி ஃபில் ஜும்லதி வாசகத்திலே மாற்றத்தில் இருந்து எதை தேடுமோ அந்த ஒன்றை கவனித்துக்கொள். அப்ப ஹாதாவை நம்ம மாத்தும் பொழுது ஹாதானி அப்படின்னு நம்ம மாத்தும் பொழுது இந்த வாசகத்துல என்னென்ன மாற்றம்லாம் வரும்ன்றதையும் நீ கவனித்துக்கொள். அப்ப இந்த ஒரு வார்த்தையை மாத்துறதுனால நிறைய மாறும். நம்ம பின்னாடி இன்ஷால்லா உதாரணத்துல பார்ப்போம். அப்ப அந்த மாற்றத்தை நீ மாத்துறல, ஆதாவை ஆக்குறல, தஸ்னியாவாகவோ ஜமாத்தாகவோ ஆண்பால் பன்மைக்காகவோ அது ஆக்குவது எதை தேடுமோ அந்த ஒன்றை கவனித்துக்கொள். வாசகத்திலிருந்து மாற்றத்தில் இருந்து எதை தேடுமோ அந்த ஒன்றை நீ கவனித்துக்கொள். சும்ம அரிபில் ஃபேலைனி ஃபில் ஹாலில் ஊலா பிறகு ஏராப் வழங்கு. ரெண்டு ஃபேலுக்கு என்ன செய், ஏராப் வழங்கு. ஃபில் ஹாலில் ஊலா முதல் நிலையிலே மட்டும் என்ன செய், ஏராப் வழங்கு. இப்ப ரெண்டு ஃபேல், எஹ்வான் ஒரு ஃபேல் வருது, எஹ்தீன் ஒரு ஃபேல் வருதா, இந்த ரெண்டு ஃபேலுக்கும் என்ன செய், ஏராப் வழங்கு முதல் நிலையிலே மட்டும். அதான் முசன்னா வரக்கூடிய அந்த நிலைமைக்கு மட்டும் என்ன செய், ஏராப் வழங்கு. இப்ப பார்ப்போமா. இப்ப பாருங்க, மூணாவது பகுதி இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹாதானி அந்த ஒண்ணு மாத்திரம் இது ஆண்பால் இருமைக்குரிய இஸ்மு இஷாரா. சரியா. ஹாதானி ரஜுலானி இந்த ரெண்டு மனிதர்கள், யஹ்வயானி விரும்புகிறார்கள், அல் ஃபதீலத்தை நற்குணத்தை விரும்புகிறார்கள், எஹ்தியானின் நாச மக்களுக்கு இலேஹா அந்த நற்குணத்தின் பக்கமே நேர்வழி காட்டுகிறார்கள். அப்ப இங்க பாருங்க, ஹாதானின் மாறினால ரஜுலுன்னு இருந்தது ரஜுலானின் மாறிச்சு, எஹ்வான் இருந்தது எஹ்வயானின் மாறிச்சு, எஹ்தீன் இருந்தது எஹ்தியானின் மாறிச்சு. இத்தனை மாற்றங்கள் அந்த ஒண்ணு நாளும் வந்திருக்கு. அதையும் கவனிக்க சொன்னாங்களே, எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு வந்திருக்கோமா. அடுத்து பாருங்க, பெண்பால் இருமைக்கு. ஆத்தானில் மர்அத்தானி இந்த ரெண்டு பெண், தஹ்வயானி விரும்புகிறார்கள், அல் ஃபதீலத்தை நற்குணத்தை விரும்புகிறார்கள், தஹ்தியானின் நாச இலைஹா அந்த நற்குணத்தின் பக்கமே மக்களை வழி நடத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அப்ப இங்க ஹாத்தானின் மாறினால ரஜுலானின் வந்துடக்கூடாது. அது ரெண்டு மனிதர், ஆண் மனிதர் தானே குறிக்கும். அதனாலதான் மர்ஹத்தானி அது மாறிச்சு. தஹ்வான் தஹ்வயானி, எஹ்வான் இருந்தது தஹ்வயானின் மாறிச்சு. அத்தை எஹ்தின் இருந்தது தஹ்தியானின் மாறிச்சு. சரியா. அதெல்லாம் கவனிச்சு மாத்திருக்கோம். அடுத்து ஆண்பால் பன்மைக்கு மாத்த சொன்னாங்களே பாருங்க, ஹாஉலா இர் ரிஜாலு இந்த மனிதர்கள், யஹ்வவுன் அல் ஃபதீலத நற்குணத்தை விரும்புகிறார்கள். சரியா. அப்ப நாச இன்னும் மக்களை நேர்வழி காட்டுகிறார்கள். எலிஹா அந்த நற்குணத்தின் பக்கமே மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறார்கள். இப்ப பாருங்க, முதல் நிலையில மட்டும் யாராப விளக்க சொன்னாங்களே, இங்க விளக்கியிருக்காங்க பாருங்க. எஹ்வயானி எஹ்தியானி அதான முதல் நிலை. எஹ்வயானி எஹ்தியானி அதுக்கு மட்டும் பாருங்க, ஃபேலுன் முலாரியுன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். சரியா. இது ரெண்டும் சுபூத்தின் நூனை திரிப்படுத்துவதை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். நூனை போக்காம திரிப்படுத்தணும்னு அதை கொண்டு என்ன செய்யப்பட்டது, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அஃபாலுல் ஹம்சாலா தானே. அப்ப இதுவும் அஃபாலுல் ஹம்சால கட்டுப்பட்டது தானே. அலிஃபுல் இஸ்னைனி இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிஃப் ஆகிறது லமீரா இருக்கும். யாக்கு அப்புறமா இந்த அலிஃப் வந்திருக்குல்ல, இந்த அலிஃப் என்பது லமீரா இருக்கும். மபுனியன் அல சுக்கூனின் மீது மபுனியாக இருக்கும். இப்ப அலிஃப்னாவே சுக்கூன் மட்டும் தானே வரும், அதனால சுக்கூனின் மீது மபுனியாகும். ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின் ஃபாயில் ஆன ரஃபோட இடத்துல இருக்கு. இப்ப இது ஃபேலு, அந்த அலிஃப் தான் என்னது ஃபாயிலு, அதனால அந்த அலிஃப் என்ன இடத்துல இருக்கு, ரஃபோட இடத்துல இருக்குது. சரியா. அப்ப அவங்க ஒரே முதல் நிலைக்கு மட்டும் யாராவது கேட்டாங்க, அதை சொல்லியாச்சு. இப்ப நாலாவது பயிற்சியை பாருங்க. நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க, ஹவ்விலில் ஹிதாப ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி இலல் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி பின்வரக்கூடிய வாசகத்தின் உரையாடலை திருப்பு, இலல் முஃப்ரதத்தின் முஅன்னஸி பெண்பால் ஒருமையின் பக்கம் திருப்பு, சும்ம இலல் முசன்னா இருமையில் ஆக்கப்பட்ட இருமையின் பக்கம் திருப்பு, வல் ஜம்இ பிறகு பன்மையின் பக்கம் திருப்பு, பினௌஇஹி பன்மையோட இரண்டு வகையை கொண்டு
பன்மையின் பக்கம் திருப்பு. அப்ப ஆண்பால் பெண்பால் ரெண்டு வகை இருக்குல்ல, அதன் பக்கம் திருப்பு. இப்ப பின்னாடி ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? இந்த ஃபர்ஸ்ட் பெண்பால் ஒருமையின் பக்கம் திருப்பணும். அடுத்தது தஸ்னியா இருமையை அறிவிக்கக்கூடிய மாதிரி அவங்கள பார்த்து பேசுற மாதிரி பேசணும். அதுக்கப்புறமா பன்மை ஆண் ஒரு பெரும் ஆண் சமுதாயத்தை பார்த்து பேசுற மாதிரி பேசணும். அதுக்கப்புறமா பெண் சமுதாயம் ஒரு பெரும் பெண் கூட்டத்தில் பார்த்து பேசுற மாதிரி என்ன செய்யணும்? பேசணும். சரியா? அப்ப வாருங்கள் இவங்க சொன்ன மாதிரி பண்ணுவோமா? வாருங்கள் வாசகத்தை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வோம்? மாத்துவோமா? இப்ப நாலாவது பயிற்சி. இப்ப நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க 5 வாசகம் அவங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சரியா? அப்ப பாருங்க. முதலாவது பெண்பால் ஒருமையை பார்த்து பேசுற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து தனியா ஒரு பெண்ணை மட்டும் பார்த்து பேசுறது. சரியா? அப்ப இங்க பாருங்க. இருவை பெண்ணை நீ பொருந்திக்கொள் மினன் நாசி மக்களில் இருந்து பொருந்திக்கொள் மார் தர்லைனஹு லஹும் அவர்களுக்கு எதை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த ஒன்றை மக்களில் இருந்து நீ பொருந்திக்கொள். அவர்களிடமிருந்து நீ எதை பொருந்துப்பியோ அவங்க அது என்ன செஞ்சாலும் அதையும் நீ பொருந்திக்கணும். மின் நப்சிக்க ஒன்னிலிருந்து அவர்களுக்கென்று எதை நீ பொருந்திக் கொள்வாயோ அதை மக்களிலிருந்து நீ பொருந்திக்கொள். வலா தகூலி மாலா துஹிப்பீன அன் யுகால லக உனக்கு சொல்லப்படுவதை நீ விரும்ப மாட்டாயே அந்த ஒன்றை நீ சொல்லாதே. உனக்கு யாராச்சும் இப்படி சொன்னா உனக்கு பிடிக்காது. இப்ப யாராச்சும் நம்மளை பார்த்து கெட்ட வார்த்தை பேசினா அது பிடிக்குமா? அப்ப பிடிக்காதுன்னா அதையும் நீ யாரையும் பார்த்து சொல்லாது. மத்தவங்களை பார்த்து நீ அந்த வார்த்தையை சொல்லாது. அதான் சொல்றாங்க, பெண்ணே நீ பேசாதே ஒன்றை பேசாதே லா துஹிப்பீன ஐயுகால லக்கி ஐயுகால லக்கி உனக்கு சொல்லப்படுவதை நீ விரும்ப மாட்டாயே அந்த ஒன்றை நீ சொல்லாது. நீ அது சொன்னா நீ விரும்ப மாட்டேங்கிறல்ல, அப்ப அதையும் நீ மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. சரியா? அப்ப பெண்பாலை பார்த்து சொல்லியாச்சா? அடுத்து பாருங்க. இருவையா இப்ப ஆண்பால் இருவரை பார்த்து பேசுறது. நீங்கள் இருவர் புரிந்து கொள்ளுங்கள் மினன்னாசி மக்களில் இருந்து மா தர்வயாஹு லஹும் மின் நஃப்ஸைகுமா உங்கள் இரு மனதில் இருந்தும் உங்களுடைய இருவருடைய உள்ளத்தில் இருந்து அவர்களுக்கு எதை நீங்கள் பொருந்தி கொண்டீர்களோ அந்த ஒன்றையே மக்களில் இருந்து நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். வலா தகூலா இன்னும் நீங்கள் கூற வேண்டாம், நீங்கள் இருவர் கூற வேண்டாம். மா துஹிப்பானி ஐயுகால லகுமா மாலா துஹிப்பானி ஐயுகால லகுமா உங்கள் இருவருக்கு சொல்லப்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களே அந்த ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டாம். அடுத்து பாருங்க. இருளையா மினன் நாசி மா தர்வயாஹு லஹும் மின் நஃப்ஸைகுமா அப்ப இது பெண்பால் இருவரை பார்த்து பேசுறது. பெண்கள் இருவரை பெண்ணை நீங்கள் இருவர் பொருந்தி கொள்ளுங்கள் மினன் நாசி மக்களில் இருந்து மா தர்வயாகும் எதை நீங்கள் இருவர் பொருந்திக் கொள்வீர்களோ லகும் அந்த மக்களுக்காக வேண்டி மின் நஃப்ஸைகுமா உங்களுடைய உள்ளங்களில் இருந்து அவர்களுக்கென்று எதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த ஒன்றையே மக்களில் இருந்து நீங்கள் இருவர் பொருந்திக் கொள்ளுங்கள். வலா தகூலா இன்னும் நீங்கள் இருவர் சொல்ல வேண்டாம். மாலா துஹிப்பானி ஐயுகால லகுமா உங்கள் இருவருக்கு சொல்லப்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களே அந்த ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் இருவர் சொல்ல வேண்டாம். அடுத்தது ஆண்பால் பன்மைக்கு இருளவு மினன் நாசி மக்களில் இருந்து நீங்கள் பல பேர் பொருந்தி கொள்ளுங்கள். மா தர்லௌனஹு லஹும் மின் அன்ஃபுசிக்கும் உங்கள் உள்ளங்களில் இருந்து அவர்களுக்கென்று எதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த ஒன்றையே மக்களில் இருந்து நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். வலா தகூலு மாலா துஹிப்பூன ஐயுகால லக்கும் உங்களுக்கு சொல்லப்படுவது ஐயுகால லக்குன்னு போட்டிருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு சொல்லப்படுவதை விரும்ப மாட்டீர்களே அந்த ஒன்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். அப்ப மேல சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அது பிடிக்காது, உங்கள்கிட்ட அது சொன்னா பிடிக்காதுன்னா அதே விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாம். இருளைன இது பெண்பால் பல பேரை பார்த்து பேசுறது. இருளைன பெண்கள் பல பேரை பார்த்து பெண்களே நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் மினன்னாசி மா தர்லைனஹு லஹும் மின் அன்ஃபுசிகுன்ன உங்கள் உள்ளங்களில் இருந்து அந்த மக்களுக்காக எதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த ஒன்றை மக்களில் இருந்தும் நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். வலா தகுல்ன மாலா துஹ்பிபுன சரியா? ஐயுகால லகுன்ன உங்களுக்கு சொல்லப்படுவதை நீங்கள் பல பெண்கள் விரும்ப மாட்டீர்களே அந்த ஒன்றை பெண்களே நீங்கள் சொல்ல வேண்டாம். வலா தகுல்ன நீங்கள் சொல்ல வேண்டாம். சரியா? அப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த 5 விஷயத்தையும் வாசகங்களை நாம உரையாடலை மாற்றி கொண்டு வந்துட்டோமா? இப்ப அடுத்து பாருங்க. 5வது இப்ப நம்ம பார்க்க போறோம். 5வது என்னது? இஸ்ரஹில் பைத்தைனில் ஆதியைனி பின்வரக்கூடிய 2 கவிதையை விவரி. வஅரிபில் அவ்வல மின்ஹுமா அவ்விரண்டிலிருந்து முதலாவதுக்கு ஏராப் வழங்கு. சரியா? அப்ப 2 கவிதைக்கு விவரிச்சிரும். அதுக்கப்புறமா என்ன செய்வோம், நம்ம ஏராப் வழங்குவோம். இப்ப கவிஞர் என்ன செய்யறாருன்னா ஒருத்தவரை புகழ்றார்.
அந்த அவர் எப்படி புகழ்றாருன்னா, அவரு கடுமையா நடந்துகிட்டா எப்படி இருக்கும்னா, சிங்கங்களே அவரை பார்த்து பயப்படுமா. அந்த அளவு அவர் கோவம் அப்படி இருப்பாராம். எப்படி? சிங்கங்களே இவரை பார்த்து பயப்படுமா. அப்ப எந்த அளவு அவருக்கு கோவம் வரும்னு பார்த்துக்கோங்க. அவர் கோவப்பட்டா அந்த மாதிரி கோவப்படுவாராம். கடுமையா நடந்து கொள்வார். ஆனா மென்மையா நடந்துகிட்டாருன்னா, இந்த மனிதர் யார புகழ்றாரு கவிஞரு, அந்த மனிதர் மென்மையா நடந்துகிட்டாருன்னா, நாங்கெல்லாம் பயப்படுவோம். இவ்வளவு மென்மையா நடந்துக்கிறாரே, உருகி போயிருவாரோ. இவ்வளவு மென்மையா இருக்காரு, அவர் உருகி போயிருவாரோன்னு பயப்படுவோமா. அப்ப அந்த அளவு அவர் மென்மையா நடந்துப்பாராம். இப்ப கோவப்பட்டா அந்த அளவு என்னவா இருக்கும், சிங்கங்களே பயப்படுமா. ஆனா அதே அளவு அவர் மென்மையா நடந்துகிட்டா, அவரு இப்படி மென்மையா நடந்து நடந்து உருகிருவாரோன்னு நாங்க பயப்படுவோம். சரியா? அதே போல ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது வரியில காற்று பலமாக அடிக்கக்கூடிய காற்றை விட இவர் ரொம்ப பலமானவரா. நமக்கு தெரியும் காற்று, புயல் காற்றெல்லாம் என்ன செய்யும், மிகப்பெரிய மரங்களை கூட சாய்ச்சிரும். அந்த மாதிரி பலமான காற்று இருக்குல்ல, அந்த காற்றை விட இவர் பலமானவர். சரியா? அதே போல இவர் மிகவும் விரைவானவர். கொடை கொடுப்பதுல அந்த காற்றை விட மிகவும் என்னது, விரைவானவர்னு சொல்ல வர்றாங்க. அப்ப காற்று எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்கும், அது யாராச்சும் முந்த முடியுமா? ஆனா இவர் கொடை கொடுக்கிறது அந்த காத்தையே மிஞ்சிருமா. அந்த காத்தோட ஃபாஸ்ட்டை விட இவர் என்ன செய்வாரு, ரொம்ப வேகமா கொடை கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். சரியா? அததான் ரெண்டு வரியில் அழகா கவிஞர் அவருடைய சிறப்பு தன்மைகளை எடுத்து காட்டுறார். பாருங்க. கசா, அவர் என்ன செய்வார், இறுகிய மனம் கொண்டார். அப்ப இறுகிய மனம் கொண்டால் சொல் உசுது, எனவே சிங்கங்கள் எல்லாம் தப்ஸஉ, அஞ்சும் திடுக்கிடும், மின் குவாஹு, அவரின் பலத்தில் இருந்து என்ன செய்யும், திடுக்கிடும். சிங்கங்கள் எல்லாம் அவர் பலத்தில் இருந்து திடுக்கிடும். வரக்க, இன்னும் அவர் மென்மையாக நடந்து கொண்டார். மென்மையாக நடந்து கொண்டா ஃபனஹ்னு நஃப்ஸஉ, நஃப்ரகு, நஃப்ரகுன்னு வந்திருக்கு. சரியா? அதாவது இந்த புள்ளி இங்க வரணும், அது மாறி இங்க வந்துருச்சு. அப்ப நஹ்னு நஃப்ஸஉ, நாங்கள் அஞ்சுவோம். ஐயதூபா, அவர் உருகுவதை நாங்கள் அஞ்சுவோம். அப்ப அவ்வளவு மென்மையா நடந்துட்டு வருவாரு. அவர் உருகிடுவாடு என்று நாங்கள் அஞ்சுவோம். சரியா? அப்ப அப்புறம் அஷத்து மின்னர் ரியாஹில் ஹூஜி, பலமாக அடிக்கக்கூடிய காற்றை விட பலமானவர். பதுஷன், பதுஷன் என்றால் அந்த உடல் வலிமையால், பிடியால், காற்றை பலமாக அடிக்கக்கூடிய காற்றை விட அந்த பிடியால் பலமானவர், கடுமையானவர். அஸ்ரஉ ஃபின் நதா, கொடை குடிப்பதில் மிகவும் விரைவானவர். மின்ஹா, அந்த பலமாக அடிக்கும் காற்றை விட கொடை கொடுப்பதில் மிகவும் விரைவானவர். ஹுபூபன், ஹுபூபன் என்றால் வீசுவதால், அந்த பலமான காற்றை விட கொடை கொடுப்பதில் மிகவும் விரைவானவர் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள் இப்பொழுது அவங்க சொன்ன மாதிரி முதல் கவிதைக்கு யாரா கேட்டாங்களே, அதை இப்ப பார்ப்போம். கசா, கசா என்பது ஃபேலுன் மாதி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். மபுனியுன் அலல் ஃபதஹில் முகத்தரி, உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபதஹின் மீதும் மபுனியாகும். அப்ப அலிஃபு கடைசி இல்லத்து வந்துருச்சுல, அதனால சுக்குன் வச்சு படிச்சோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, இல்லத்தான எழுத்துனால வெளியே ஃபத்தஹ் வரல, அதனால உள்ளுக்குள்ள ஃபத்தஹ் இருக்குது. அதாவது உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தஹின் மீது மபுனி. வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்ததீருன், உள்ளுக்குள் மறைந்து இருக்கக்கூடிய லமீர் ஆகும் இதோடைய ஃபாயில். தக்தீருஹு, அதனுடைய உள்ரங்கமாகிறது ஹுவ, ஹுவவா இருக்கும். சரியா? ஃபல் உசுது, இப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. ஃபா, அல்ஃபா ஹர்ஃபு அதுஃபின், அதுஃபுடைய ஹர்ஃப் ஆகும். இப்போ ஃபா அத்துஃபு, பின்னாடி மாத்துஃப். அப்ப அல் உசுது என்பது முபத்ததகுன், முபத்ததாவா இருக்கும். மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாக்கு ரஃபா தான், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதனுடைய ரஃபாயின் அடையாளமாகிறது. அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். இது அதோட அடையாளம். அடுத்து தப்ஸான் பார்த்தோம்ல, அதுக்கு பாருங்க ஃபேலுன் முலாரியான் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும். ரஃபா தானே. ஏன் ரஃபா சொல்லுவாங்க பாருங்க, காரணம் நம்மளுக்கு தெரியும். முன்னாடி நசபு செய்யக்கூடிய ஆமிலோ ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமிலோ இல்லாட்டி ரஃபாவை கொடுக்கும், அதனால ரஃபா. வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதனுடைய ரஃபாயின் அடையாளமாகிறது. இந்த முதாரியான ஃபேலின் ரஃபாயின் அடையாளமாகிறது. அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். இந்த இருக்குல்ல, இதான் அந்த லம்மத். வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹிய. இப்போ உள்ளக்குள்ள ஹியான்னு என்ன இருக்கு, மறைந்திருக்கிறது. அதுதான் என்னது, லமீர் ஃபாயில் ஆகும்.
ஒரு ஜும்லத்துல் ஃபிஅலியத்து இந்த ஃபிஅலை சார்ந்த இந்த வாசகமாகிறது. ஃபிஅலை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா ஃபிஅலியா தானே. அப்ப துஃப்ஸான்றது ஜும்லா ஃபிஅலியா ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரில் முபத்ததஇ முபத்ததாவுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப உசுது முபத்ததானால அப்ப இது அந்த முபத்ததாவுடைய ஹபர், அதனால ஹபருக்கு ரஃபா இல்ல, அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க, மின் மின் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியுன் அல சுக்கூனி. நம்மளுக்கு நல்லா தெரியும். சுக்குனின் மீது மபுனியா இது சுக்குன் வந்திருக்கா. அதே போல ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். அப்ப பின்னாடி ஜர்ரு மஜ்ரூர் வரும். குவாஹு. இப்ப குவாஹு பாருங்க, குவா என்பது இஸ்முன் மஜ்ரூரும் ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். பாத மின் மின்னில் மின்னுக்கு பிறகு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். இப்ப மின்னுக்கு பிறகு வரக்கூடிய ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். வஅலாமத்து ஜர்ரிஹி அன்னும் அந்த இஸ்முடைய ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து முகத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட கஸ்ராவாகும். இப்ப குவான்னு இது அலிஃபு. அலிஃபு அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஃபத்தஹ் வந்திருக்கா. அப்ப இல்லத்தான எழுத்து வெளியே இருந்திருக்கனாலதான் வெளியே அது காட்டல. கசர வெளியே இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கசரு இருக்கு. அதான் உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட கசரா இருக்கும். ஒஹோ முலாஃபுன் இன்னும் குவா என்பது முலாஃப் ஆகும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த ஹா இருக்குல்ல, அதான் என்னது? முலாஃபிலி. ஒல் ஹா ஓ லமீரும் இது ஒரு லமீர் ஆகும். மூன்றாம் நபர் ஒருமையை ஆண்பால் குறிக்கக்கூடிய ஒரு லமீருன் ஆகும். மபுனியுன் அல லம்மி லம்மின் இது மபுனி ஆகும். சரி, அப்ப இது என்னது? புவாஹு என்னது? லம்முதா வரும். அந்த லம்மின் மீது மபுனி ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்திலே இது இருக்கிறது. இப்ப குவா முலாஃபு ஹி இந்த ஹூ குவாஹும் தானே வரும். அப்ப அது முலாஃப் இலைஹி ஆகும். அதான் ஜர்ருடைய இடத்துல இருக்குது. முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே வரும். அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்குதுன்றாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு வரும். நம்ம படிக்கும் பொழுது குவாஹு தானே படிச்சோம். குவாஹுன்னு படிக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசல்ல குவாஹு தான். கவிதைக்காக என்னது குவாஹு நம்ம என்ன செஞ்சோம்? படிச்சோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, வரக்க. இப்ப வாவ், இந்த வாவுக்கு என்ன செய்யல அவங்க சொல்லல. இது ஹர்ஃபு அத்துஃபி, அத்துஃபுடைய ஹர்ஃப் ஆகும். சரியா? இப்ப அதே போல ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். வாவுக்கு வான ஃபத்தஹ் தானே கொடுக்கும். இப்ப ரக்காக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபிஅலுன் மாலி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். மபுனியுன் அலல் ஃபத்தஹி தாஹிரி வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். காஃபுக்கு என்ன ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். வல் ஃபாயிலு இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்ததீருன் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். ஃபாயில் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கு. தகதீரு அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஹுவன்னு மறைந்திருக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க, ஃபனஹ்னு இந்த ஃபா அல்ஃபாஉ இந்த ஃபா என்பது ஹர்ஃபு அத்துஃபின் அத்துஃபுடைய ஹர்ஃபு ஆகும். சரியா? நஹ்னு அதுக்கு மேல இந்த நஹ்னு இருக்கு. லமீருன் ஒரு லமீர் ஆகும். தன்னிலை பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர். மபுனியன் அல் லம்மி லம்மின் மீது மபுனி ஆகும். நஹ்னு என்ன செஞ்சோம்? லம்மு தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ரஃபஇன் முபத்ததைன் முபத்ததாவான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. ரஃபாவுடைய இடத்துல இருக்குது. ஆனா இது லம்மின் மீது மபுனி. சரியா? அப்ப நஃப்ஸஉ நஃப்ஸஉ பாருங்க, ஃபிஅலுன் முலாரிஉன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட வருங்காலத்தை இன்னும் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லாகும். ஒரு ஃபேல் முதாரியான ஃபேல் ஆகும். ரெஃபர் செய்யப்பட்டிருக்கு. காரணம் நாசிபோ ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமிலோ நசபு செய்யக்கூடிய ஆமிலோ இல்ல, அதனால ரெஃபர். வாலமத்து ரஃபைஹி அல்லம்மத்து வாஹிரத்து இன்னும் இந்த முதாரியான ஃபேலின் ரஃபைன் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும். ஐனுக்கு லம்மத்து கொடுத்தோம்ல, அதான் அடையாளம். ஒல் ஃபாயிலு இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீரும் முஸ்தத்திரும் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது. தக்தீருஹு அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது. நஹ்னு நஹ்னு என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. ஜும்லத்துல் ஃபிஅலத்து இந்த ஃபிஅலை சார்ந்த வாசகம். ஜும்லா ஃபிஅலியான ஃபிஅலை கொண்டு ஒரு வாசகம் ஆரம்பித்தா அது ஜும்லா ஃபிஅலியா. இப்ப நவ்ஸான்றது ஒரு ஃபிஅல் தானே. அப்ப இந்த ஜும்லா ஃபிஅலியா ஆகிறது. ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரில் முபத்ததை முபத்ததாவுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப நஹ்னு முபத்ததானால அதனுடைய ஹபரான இது என்னது? ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. ஹபருக்கு ரஃபா இல்ல, அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. இப்ப ஐ யதூபா இப்ப ஐ என்பது ஹர்ஃபுன் மஸ்தரியும் மஸ்தரை சார்ந்த ஹர்ஃப் ஆகும். மஸ்தரை சார்ந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபேல மஸ்தருடைய அர்த்தத்தை மாத்தி விட்டுரும். சரி, அதான் மஸ்தரை சார்ந்த ஹர்ஃப் ஆகும். நாசிபுன் நசபு செய்யக்கூடியதா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு நசபு செய்யும். மபுனியும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபுனி ஆகும். மூணுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல, அதான் சுக்குனின் மீது மபுனி ஆகும். யதூபா யதூபா என்பது ஃபேலும் முலாரியும் முலாரியான ஃபேல் ஆகும். வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் தான். அப்போ இது மஸ்தரா தான் அர்த்தம் கொடுப்போம். இந்த அண்ணன் நுழைந்ததால் இதுக்கு மஸ்தரா அர்த்தம் கொடுக்கணும். பி அன் அன்னை கொண்டு நெசபு செய்யப்பட்டதா இருக்கும். அன் நாசிபு இது மன்சூபு. வாலாமத்து நஸ்பி இன்னும் அதனுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. எது? இந்த எதுபா இருக்குல்ல, இதோட நெசபுடைய அடையாளம் எது? அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து வெளிப்படையான ஃபதஹாவாகும். எதூப அப்படி பாக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம், அதான் அடையாளம். இப்ப எதூபான்னு எதுக்கு படிச்சோம்? மேல சொன்ன அதே காரணம் தான். கவிதை ராகத்திற்காக எதூபா அப்படின்னு முடிக்கும் போது என்ன செய்யறது? அதை நீட்டி ராகத்திற்காக முடிக்கிறதுக்காக அதுக்காக அலிஃப் வந்திருக்கு. அசல்ல பாதான் ஐயதூப, அதான் அசல். இந்த அலிஃப் கவிதைக்காக வந்திருக்கு. சரியா?
இப்ப அடுத்து பாருங்க, வல் ஃபாயிலுன்னு ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தகதீருஹு இந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவ. அப்ப எதுப இதோடைய ஃபாயில் எங்க உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது, அந்த தகதீர் எப்படி இருக்கு, ஹுவன் உள்ளுக்குள்ள இருக்கு. வ அன் வல் ஃபஅலு ஃபி தஅவீலி மஸ்தரின் இப்ப மஸ்தருடைய விளக்கத்திலே இருக்கிறது. அன்னும் இன்னும் ஃபேல் ஆகிறது மஸ்தருடைய விளக்கத்திலே இருக்கிறது. அப்ப அன்னும் ஐயதூபா தானே, இது சேர்ந்து என்னவா இருக்கிறது, மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கணும். சரியா? இப்ப உருகுவதை அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் வச்சோம். உருகுவதை அப்படின்னு என்ன செய்யணும், மஸ்தருடைய அர்த்தம் தான் கொடுக்கணும். சரியா? மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். பிமினில் மஹ்தூஃபதி போக்கப்பட்ட மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். எது, இந்த மஸ்தருடைய விளக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னினும் ஃபேல் ஆகிறது போக்கப்பட்ட மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப அங்க பாருங்க, அப்ப எப்படி இருக்கும், ஒரு தக்கதீரும் இன்னும் உள்ரங்கமாகிறது. நப்ஸஉ மின் தூபானிஹி அவர் உருகுவதிலிருந்து நாங்கள் பயந்தோம். இப்ப மின் தூபானிஹின் வரணும். அப்ப இந்த மின்னை தூக்கிட்டோம். மின் வந்துச்சா, இல்ல, மின் வரல, அதை போக்கிட்டோம். தூபானிகின்ற இடத்துல என்ன போட்டோம், ஐய தூபான் போட்டுட்டோம். அப்ப தூபானிகின்னு வர வேண்டிய இடத்துல ஐய தூபான் போட்டுட்டோம், மின்ன போக்கிட்டோம். அதான் சொல்றாங்க, அந்த போக்கப்பட்ட மின்னுக்கு மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும் இது சேர்ந்து. சரியா? இப்ப இதோட இந்த பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள், இந்த பாடம் பயிற்சி 5 பயிற்சி தான். இந்த 5 பயிற்சிகளும் நாம் என்ன செய்து விட்டோம், முடித்து விட்டோம். தொடர்ந்து வாருங்கள், அடுத்து ஒரு புதிய பாடத்தை அடுத்த பாடத்தை நாம் துவங்குவோம். ஆகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.